சரி, எரோபியாமுக்கு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதான அந்த வாக்கு தத்துவம் வார்த்தை நிறைவேறினது. அதாவது இஸ்ரவேல் மேல ராஜாவாக மாறினான், 10 கோத்திரங்களுடைய தலைவனாக அவன் மாறினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12:25 இப்படி வாசிக்கிறோம். நம்ம 1 ராஜாக்கள் 12:25. எரோபியாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிங்கா மாறிட்டான். இன்னும் கேட்டீங்கன்னா ஆக்சுவலா யூதா தேசத்தை தவிர இஸ்ரவேல் தேசம், நார்தர்ன் கிங்டம் அப்படின்றது ரொம்ப பெரியதான தேசமாக, 10 கோத்திரங்கள், நிறைய ஜனங்களுடையதான தேசமாக அப்படி காணப்பட்டது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா சில காரியங்கள்லாம் காணப்படும். என்னன்னா கர்த்தர் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாருக்கு கொடுத்தாரு? இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில, அதாவது யாக்கோபு குடும்பத்துல யாருக்கு கொடுத்தாருன்னா ரூபனுக்கு இல்ல, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். யோசேப்பினுடைய பிள்ளைகள்ல எப்ராயிமை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எப்ராயிம் கோத்திரத்திலே காணப்பட்டதான ஒரு மனிதனிடத்துல தான் இந்த தேசத்தை பிரிச்சு அது பெரும் பகுதியை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த எரோபியாமுடைய காரியம் ஸ்டார்டிங். அப்ப when we have more blessings, power, authority, we have more responsibility. அப்படிதானே? இப்ப இவனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்காததான இந்த பெரிய ஆசீர்வாதம், அதிகாரம் இவைகள் எல்லாம் வந்தபோது, அல்லது பெருங்கூட்டமான ஜனம் இவனுடைய கரத்திலே வந்தபோது, அல்லது இவன் மேய்ப்பதற்கு கொடுக்கப்பட்ட போது இவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்னது அதிகமாகிறது. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா? he failed. ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம சாதாரணமாக இருக்கும் பொழுது வேற, அதுக்கப்புறம் நீங்க குடும்ப தலைவர்களாக மாறும் பொழுது வேற, நீங்க பாத்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உயர்வுகளை பெறும் பொழுது வேற, அல்லது நீங்க சபைகளை நடத்துகிறவர்களாக மாறும் பொழுது வேற, அல்லது நீங்க எலெக்ஷன்ல நின்று நீங்க பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்டா ஆனாலும் சரி, ஒரு தேசத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு லீடர்ஷிப் இல்லையா? அப்ப மிக பெரும் கூட்டம் இவனுடைய கண்ட்ரோல்ல, கேர்ல கொடுக்கப்பட்ட போது இவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. அதுதான் பாத்தீங்கன்னா தாவீதுக்கு இணையான ஒரு வாக்கு தத்துவம் என்று சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு மேல கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, உன் மன விருப்பத்தின்படி என்ன பண்ணு, நீ இந்த ஜனங்களை நடத்து அப்படின்னு சொன்னா அது மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா, நீ சரியா நடத்தலன்னா ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அதற்கான பாத்தீங்கன்னா கேள்விய உன்னை நிறுத்தி கேட்க போறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்டாகிறது. அது பாத்தீங்கன்னா நம்ம மனதில வைக்க வேண்டியதான ஒரு காரியம். நம்ம ஒன்றுமில்லாம இருக்கும்போது வேற, ஆனால் பாத்தீங்கன்னா நாம பராமரிப்புக்கு நமக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுக்கும் பொழுது, சபையை கொடுக்கும் பொழுது, பெரும் கூட்டத்தை கொடுக்கும் பொழுது, many people depend on us அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மிக பெரிதாக மாறுகிறது. இஷ்டத்துக்கு நடத்துறதுக்கு, இஷ்டத்துக்கு ஓடுகிறதுக்கு அல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது.